நீங்கள் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் சென்னையில் உடனே வீடு கட்ட மாதிரி லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்ட் லேஅவுட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் இபி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. பத்தி திருவா முடியல. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்புறம் திறந்து மாண்டேஜ்லாம் எடுத்து காமிக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட் இது. அடே அப்பா, எவ்வளவு பெரிய பிளாட், எத்தனை வீடுங்க, இது தெரியாம தெருத்தரமா நாயா அலைஞ்சிருக்கமே. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் தாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வசந்த் மேடவாக்கத்தில் எனக்கு லேண்டு சொல்லுங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. உங்களுக்கானதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக கட்ட வேண்டிய லொக்கேஷனுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லேண்டாகவே கொடுத்துருக்குறாங்க. லேண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜிகே பில்டர்ஸினுடைய விஜிகே சோழவனம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்டாக பிள்ளைங்க கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட் சாதனம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி எந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தோட நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஹாய்ண்ணா, சாப்பிட்டாச்சா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடுங்க. ஓகேங்களா? இந்த 60 ஃபீட் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த லேஅவுட் வீடியோ எடுக்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருந்திருப்பேங்க. உங்களுக்கு அந்த லொக்கேஷன் ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்தாங்க. இந்த ரூட் கனெக்டிங் ரோடு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே உள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம லேஅவுட்டை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட் ரோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு லேஅவுட் இது. உங்களுக்கு பஸ் போகிற ரோடு அந்த கார்னர், அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் லெஃப்ட்டில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. அது ஒரு முக்கியமான ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். பஸ் கனெக்டிவிட்டி நிறைய அப்பாக்கள் அம்மாக்கள் எதிர்பார்ப்பீங்க, அதுவும் இருக்குது. நம்ம தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் வரைக்கும் வயா மானம்பாக்கம் வழி செல்லக்கூடிய பஸ்ஸுங்க. அது பஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 31G. இந்த கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்டில் முக்கியமான ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மேடவாக்கம் மாம்பாக்கம் சாலையிலேருந்து வந்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் சந்தோஷ்புரம் சிக்னல் இருக்கு இல்லையா, அது வழியாகவும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடவாக்கமில் வந்து பார்த்திங்கன்னா புத்துக்கோயில் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் தான் இருக்குது. அந்த புத்துக்கோயில் பஸ் ஸ்டாப் வழியாகவும் நீங்கள் வர முடியும். இந்த டைரெக்ஷன்லேருந்து வர மாதிரி இருக்குங்க. இந்த கார் வருதுலேயே அந்த டைரெக்ஷன்லேருந்து வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகரம், நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் இருக்குல்ல 150 ஃபீட் ரோடு, அது வழியாகவும் வரலாம். நான் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனே சொல்லலாம். நீங்கள் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் சென்னையில் உடனே வீடு கட்ட மாதிரி லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டுக்கு பின்னாடியே வந்து பார்க்க முடியும் பெரிய பெரிய டெவலப்பர்ஸினுடைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குங்க. எனக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் வேணாம் வசந்த், எனக்கு வந்து நானே லேண்டு வாங்கி இண்டிவிஜுவலாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சூட் ஆகும். இந்த லொக்கேஷன் தானே கேட்குறீங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் மேடவாக்கம் வேங்கை வாசலில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் இருக்குங்க. அந்த 60 ஃபீட் ரோடு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா காந்தி நகர் மெயின் ரோடு. அவங்களுக்கு பஸ் போகிற ரோட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் தான். செகண்ட் லெஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்ஸ் ஸ்கூல் இருக்குங்க, நாராயணா இடெக்னோ ஸ்கூல் இருக்குது, ஆல்ஃபா ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், SIVT இருக்குது, நியூ பிரின்ஸ் பவானி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீக்கெண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேப் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கார் போச்சு இல்லையா, அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்புக்கும் வருவாங்க. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 1.025 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியாங்க. 33 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 924 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1130 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஆல் ஃபேஸிங்கில் இப்போ பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. இருக்கக்கூடிய 33 பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 பிளாட் வந்து இப்போ சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. நான் அப்படியே பேசிவிட்டு ஒரு சர்க்கிள் இங்கேயும் காமிக்கிறேன், உள்ளே போய்ட்டும் காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல் ஃபேஸிங் பிளாட்ஸ் அவைலபிள் நான் சொல்லியிருந்தேன். கார்னர் பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாகிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்ட் லேஅவுட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் இபி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. பில்டர் சைட்லேருந்தே உங்களுக்கு 1 இயருக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க. என்ஆர்ஐயில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சிசிடிவி கேமரா கனெக்ட் பண்ணி உங்களுக்கே அசஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட் எப்படி இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். ஹவுஸ் கீப்பிங் கொடுக்குறாங்க 1 வருஷத்துக்கு. இது நான் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்ன பக்கத்தில் வந்து ஏரி தெரிகிற மாதிரி இருக்கே வசந்த் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஏரி கிடையாதுங்க. ஏரிக்கும் குட்டைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குட்டை நல்ல ஒரு ரிசர்வாயராக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ப்ளாட்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வீடுன்றது வென்டிலேஷனாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், நல்ல தண்ணி வசதி இருக்கணும். நம்ம எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கார்ப்பரேஷன்லேருந்து தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணேன்னா நம்ம லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ளாட்ஸ்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியாக வரும். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் தலைவாசல் வச்சு கூட கட்டிக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ளாட்ஸாக இருந்ததுங்க. அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 38 ஃபீட் 38.25 அடி அந்த மாதிரி சைஸ் ரேஞ்சஸில் இருந்தது. இந்த வாட்டர் பாண்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான். உங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வாயராக ஆக்ட் ஆகும். கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னொன்று எதனால் நான் வந்து இந்த ப்ளாட்டுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது பின்னாடி வந்து ஒரு பெரிய பால்கனி. ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு அந்த பாண்ட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பால்கனிங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பெட்ரூமில் இருந்து அப்படியே கர்டைன்ஸை திறந்தோம் அப்படின்னா ஒரு வியூ இருக்கிற மாதிரி நல்ல ஒரு சீனிக் வியூ இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் அது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னோட அக்கா அம்மாவுக்கு நான் சொல்ல மாட்டேன்னா எனக்கு சொல்கிற மாதிரி தானே நான் சொல்லுவேன். அதனால நான் அதையும் சொல்லிட்டு இருக்கிறேன். சிஎம்டிஏ அண்ட் ரெரா ப்ரோ லேஅவுட்டுங்க. அப்ரூவல் கூட வந்து பார்த்திங்கன்னா 33/88/2025 ஓகேங்களா? இந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7,650 ருபீஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. விஜிகே பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் ஆகிய நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுங்க. லேஅவுட்டுக்கு சைடில் அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஒரு சுற்றிடுறேன் இருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது. ஒரு சில மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி நட்டு வச்சு மரம் வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற மாதிரி அவசியங்கள் இருக்காது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று இருக்குது, வேப்பங்கன்று இருக்குது. ஓகேங்களா? அப்படியே ஒரு சர்க்கிள் காமிங்க தௌசிஃப். வாங்க வாங்க அப்படியே பாருங்கள். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ். 10 கிலோக்கு தூக்க முடியும். பத்தி திரு வெயிட்டாக இருக்குது. தெரில 20-30 கிலோ இருக்கும் போல். 10 கிலோனா இப்படி தூக்கி அப்படி போட்டுருவேன். ஆனால் வரமாட்டேங்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது சேனலு. முடியல. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்புறம் திறந்து மாண்டேஜ்லாம் எடுத்து காமிக்கிறேன். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஆளாக கடந்து தூக்க பார்த்தேன் இல்லையா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் நின்று உங்களுக்கு டாப்பை தூக்குறாங்கங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு என்டையர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே ஓகேங்களா? அதனால தான் சொல்லியிருந்தேன் ப்ரீ பிளான்டு ப்ளக் அண்ட் ப்ளே லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரே தூக்குறது கஷ்டப்பட்டாங்க. இதில் வேறு நான் ஒரு ஆளாக நான் தூக்குவேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். ஸ்டெப்பு நல்லா இருக்கு. ஓகேங்க, இந்த லேஅவுட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லேஅவுட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக விஜிகே பில்டர்ஸுடைய கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். சைட் விசிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் விஜிகே பில்டர்ஸ்க்கு நம்ம ஈஸ்ட் தாம்பரம், வேங்கவாசல், மேடவாக்கம், குரோம்பேட் இந்த கார்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் படப்பையில் ஒரு லேஅவுட் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கார்டில் லேஅவுட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த போயிட்டு இருக்குது. இது இல்லை அப்படின்னாலும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு கால் பண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிருந்து வருவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா பாய் பாய். நீங்கள் லேண்ட் வாங்கினீங்கன்னா வீடு கட்டும் பொழுது கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட மறந்துடாதீங்க.